நீங்க இப்ப இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா அதுக்கே ஒரு காரணம் இருக்கு. இது சும்மா கிளிக் ஆகல. இது நேரத்தை வீணாக்குற வீடியோவும் இல்ல. நீங்க மனசுக்குள்ள எனக்கு எப்போ நடக்கும், நான் உண்மையிலே தயாரா, ஏன் எல்லாமே நின்ன மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஆசை பணமாகலாம், காதலாகலாம், வேலை வாழ்க்கை மாற்றமாகலாம். ஆனா இங்க ஒரு உண்மை இருக்கு. உங்க ஆசை தயாரா இருக்கு, பிரபஞ்சம் நகர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நீ மனசளவுல தயாரா இல்லனா அது உங்ககிட்ட வராம நிக்கும். இது தண்டனை இல்ல, இது தாமதமும் இல்ல, இது பாதுகாப்பு. ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? நாம எல்லாருமே சொல்லுவோம், எனக்கு இது வேணும், நான் இதுக்கு தகுதி உடையவன், நான் தயார்தான். ஆனா ஆசை நிஜமாவதுக்கு அருகில் வரும்போதுதான் இந்த விஷயங்கள் வரும். பொறுப்பு, பயம், தனிமை, விமர்சனம், அழுத்தம், வாழ்க்கை மாற்றம். அப்பதான் பிரபஞ்சம் கேக்கும், நீ இத தாங்க தயாரா? ஈர்ப்பு விதியின் மறைமுகச் சட்டம். பிரபஞ்சம் நீ கேட்டதை மட்டும் தராது, நீ கனவு கண்டதையும் மட்டும் தராது. நீ உள்ளுக்குள்ள தயாரான மனிதனுக்கு பொருந்துற வாழ்க்கையத்தான் தரும். அதனாலதான் சிலருக்கு வாய்ப்பு வந்து போயிடும், சில உறவுகள் நெருங்கி விலகும், சில பட வாய்ப்புகள் கை தவறும். அப்ப நாம நினைப்போம், எனக்கு லக் இல்ல, எனக்கு இது இல்ல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பிரபஞ்சம் பாஸ் அழுத்திருக்கு. தயாராகிற முன்னாடி வரும் விசித்திரமான கட்டம். இப்போ உங்க வாழ்க்கைய கவனிங்க. மனசுக்கு எதுவும் பிடிக்கல, பழைய விஷயங்கள் சலிப்பா இருக்கு, நண்பர்கள் தூரமா போறாங்க, அமைதி அதிகமா இருக்கு, குழப்பம் நிறைய, தனிமை அதிகமா தோணுது. இதுல ஏதாவது உங்களுக்கு நடக்குதா? அப்படின்னா சந்தோஷப்படுங்க, நீங்க உயர்வு கட்டத்துல இருக்கீங்க. இது தண்டனை கிடையாது, இது தயாரிப்பு காலம். பெரும்பாலானவர்கள் இங்க தான் தோல்வி அடைறாங்க. இந்த நேரத்துல தான் மக்கள் சொல்வாங்க, எனக்கு ஆர்வமே போயிடுச்சு, என்னால முடியாது போல, இது எனக்கு சரிப்படாது. ஆனா உண்மை என்னன்னா, அந்த தருணத்துல தான் பெரிய மாற்றம் ஒரு அடியில இருக்கு. பிரபஞ்சம் சொல்லுது, பழைய நீயோட புதிய வாழ்க்கைக்குள் வர முடியாது. ஏன் வாழ்க்கை குலுங்குது? ஒரு வீட்டை புதுசா மாற்றணும்னா முதல்ல உடைப்பாங்க, தூசி வரும், சத்தம் வரும். அது அழிவில்ல, மறுசீரமைப்பு. அதே மாதிரி நம்பிக்கைகள் உடையும், வசதியான இடம் போகும், சிலர் விலகுவாங்க, பழைய அடையாளம் கரையும். இதெல்லாம் அறிகுறிகள். ஒரு சின்ன உதாரணம். ஒரு மனிதன் 10 வருஷமா பணத்துக்காக வேண்டிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் பெரிய வேலை வாய்ப்பு வந்தது, சம்பளம் நல்லா இருந்தது. ஆனா மனசுக்குள்ள பயம், நான் இத சமாளிப்பனா? என்னால எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ண முடியுமா? அந்த பயத்துல அவர் அந்த வாய்ப்பை விட்டுட்டாரு. 1 வருஷம் கழிச்சு அதே வாய்ப்பு, அதே சம்பளம். பிரபஞ்சம் பண்டிக்கல, காத்திருந்தது. முக்கியமான உண்மை மிஸ் பண்ணாதீங்க. ஆசை நெருங்கும்போது நம்பிக்கை வராது, தயாரா இருக்கிற மாதிரி தோணாது. தயாரா ஃபீல் ஆன அப்புறம் ஆசை வராது. ஆசை முதல்ல வரும், தயாராகுதல் பிறகு வரும். அதனாலதான் பயம் வரும். பயம் ஈக்குவல் டு வளர்ச்சி, பயம் ஈக்குவல் டு அடுத்த நிலை. இப்போ உங்களுக்குள்ள நீங்களே கேளுங்க, அந்த ஆசை வந்தா பொறுப்பை ஏத்துப்பீங்களா? தனிமையை சமாளிப்பீங்களா? விமர்சனத்தை எதிர்கொள்வீங்களா? தொடர்ந்து முயற்சி செய்வீங்களா? இது எல்லாத்துக்கும் இல்லைன்னா பிரபஞ்சம் மெதுவா போகும். பெல் நினைவில் வைக்க வேண்டிய வரி. தாமதம் என்றால் மறுப்பு இல்லை, தாமதம் என்றால் தயாரிப்பு. பிரபஞ்சம் உங்கள தள்ளல, உருவாக்குது. நாம ஒரு உண்மைய புரிஞ்சுக்கிட்டோம். உங்க ஆசை தயாரா இருக்கு, பிரபஞ்சம் நகர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நீ இன்னும் தயாரா இல்லனா பிரபஞ்சம் நேரடியா இல்லன்னு சொல்லாது, அது அறிகுறிகள் மூலமா சொல்றது. பெல் அறிகுறி 1. எல்லாமே நின்ன மாதிரி தோணும். ஒரு காலத்துல முயற்சி பண்ணீங்க, ஆர்வமா இருந்தீங்க, கனவுகள் இருந்தது. இப்ப எதுவும் முன்னேற மாதிரி இல்ல, அதே இடத்துல நின்ன மாதிரி, வாழ்க்கை பாஸ் ஆன மாதிரி. இதுக்கு அர்த்தம் என்ன? பிரபஞ்சம் உங்கள நிறுத்தல, உங்கள உள்ளுக்குள்ள சரி பண்ணுது. இந்த கட்டத்துல நீங்க ஓடினா பயனில்ல, நின்னு சிந்திக்கணும், உங்கள நீங்களே பார்க்கணும். பெல் அறிகுறி 2. பழைய விஷயங்கள் சலிப்பா ஆகும். ஒரு காலத்துல சந்தோஷம் தந்த விஷயங்கள், வேலை, நண்பர்கள், பழக்கம், வாழ்க்கை முறை. இப்ப அதே விஷயம் சலிப்பு, மனசுக்கு ஒட்டல. இது எனக்கு சரியில்லைன்னு தோணும். இது நன்றிகெட்டத்தனம் இல்ல, இது வளர்ச்சி. பழைய நீக்கு பொருந்திய விஷயம் புதிய நீக்கு பொருந்தாது. பெல் அறிகுறி 3. தனிமை அதிகமா உணரப்படும். இந்த கட்டத்துல கூட்டத்துல இருந்தாலும் தனிமை, யாருமே புரிஞ்சிக்காத மாதிரி, பேச மனசு வராது. நீங்க நினைப்பீங்க, என்ன நான் தவறா மாறிட்டனா? இல்ல,
பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி அமைதி அவசியம். சத்தம் நிறைய இருந்தா உள்ளுக்குள்ள இருக்கிற குரல் கேட்காது. பெல். அறிகுறி 4. உறவுகள் விலக ஆரம்பிக்கும். யாருமே சண்டை போட மாட்டாங்க, யாருமே குற்றம் சொல்ல மாட்டாங்க. ஆனா மெதுவா பேசாம போயிடுவாங்க. தொடர்பு குறையும், தூரம் உருவாகும். இது தண்டனை இல்ல, வடிகட்டல். புதிய வாழ்க்கைக்குள் வர பழைய பயணிகள் எல்லாரும் உங்களோட வர முடியாது. பெல். அறிகுறி 5. காரணமே இல்லாத பயம். எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மனசுக்குள்ள பதட்டம், குழப்பம். என்ன நடக்கப் போகுதோ? பயம் கெட்டதில்ல, பயம் ஈக்குவல் டு எல்லை உடைய போவது. நீங்க இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையின் எல்லை முடிவுக்கு வருது. பெல். அறிகுறி 6. அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன விஷயம் கூட தூக்கம் போகும், மனசுல ஓடும், தீர்மானம் எடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? பழைய மனப்பாங்கு புதிய வாழ்க்கைக்கு போதாது. அதனாலதான் பிரபஞ்சம் உங்களை ஸ்லோ பண்ணுது. பெல். அறிகுறி 7. என்னால முடியுமான்னு கேள்வி வருது. இந்த கேள்வி வருதுன்னா நீங்க பாதியில வந்துட்டீங்க. தயாரில்லாத மனிதன் இந்த கேள்வியே கேட்க மாட்டான். இந்த கேள்வி ஈக்குவல் டு விழிப்பு. வார்னிங். முக்கியமான எச்சரிக்கை. இந்த அறிகுறிகளை பார்த்து பெரும்பாலானவர்கள் பண்ற தவறு கிவ் அப் பண்றது, தன்னை குறை சொல்றது, கனவை கைவிடுறது. அதுதான் பிரபஞ்சம் விரும்பாத விஷயம். சீட்லிங். உண்மையங்கன்னா இந்த கட்டம் நிரந்தரமில்ல. இது கடைசி தடயம். இது தேர்வு நேரம். பழைய வாழ்க்கையா புதிய வாழ்க்கையா? கீ. நினைவில் வைக்க வேண்டிய வரி. பிரபஞ்சம் உங்களை தயாராகிற வரைக்கும் விடாது. இப்ப நீங்க இந்த 7 அறிகுறிகள்ல 2-3 கூட உங்களுக்கு பொருந்துதுன்னா வாழ்த்துக்கள், நீங்க மாற்றத்தின் வாசல்ல இருக்கீங்க. நீ இன்னும் தயாராகிற கட்டத்தில் இருக்கீங்கன்னு அறிகுறிகள் பார்த்தோம். இப்ப முக்கியமான கேள்வி, அப்ப நான் என்ன பண்ணணும்? சீட்லிங். முதல் விஷயம், எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த கட்டத்துல பெரும்பாலானவர்கள் நினைப்பாங்க, நான் இன்னும் அதிகமா முயற்சி பண்ணணும், நான் சீக்கிரம் மாற்றம் பண்ணணும்னு. ஆனா உண்மை, ஃபோர்ஸ் பண்ணினா ஆசை தள்ளி போகும். பிரபஞ்சம் உங்களை புதிய வாழ்க்கைக்கு அழைக்குது. அதுக்கு ஓடணும் இல்ல, அமைதியா நடக்கணும். மெடிடேஷன் இமேஜ். இப்ப உங்களுக்குள்ள நீங்களே அமைதியா நம்புங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நாள் திடீர்னு பயம் குறையும், எப்படியோ நடக்கும்னு தோணும், ஓவர் திங்கிங் குறையும். அப்படின்னா அந்த நாள் தான் நீ உண்மையிலே தயாரான நாள். அமைதி வந்துருச்சுன்னா அது இன்ட்ரெஸ்ட் போனதுன்னு அர்த்தம் இல்ல, அது அலைன்மெண்ட். கீ. 3வது விஷயம், உன் அடையாளம் மாறணும். பெரிய ஆசை சின்ன அடையாளத்தோட வராது. நீ இப்ப வரை இருந்த நீ அந்த வாழ்க்கைக்கு போதாது. அதனாலதான் பழைய பழக்கங்கள் பிடிக்கல, சில மனிதர்கள் விலகுறாங்க, சில கனவுகள் மாறுறாங்க. இது இழப்பு இல்ல, இது மேம்பாடு. வேவ் இமேஜ். 4வது விஷயம், பயத்தை எதிரியாக்காதீங்க. பயம் வருதுன்னா அதுக்கு அர்த்தம் நீ வளரப்போற இடத்துக்கு அருகில் இருக்கீங்க. பயம் வரலன்னா அது பழைய இடம். அதனால பயத்தை ஓட விடாதீங்க, கவனிங்க, புரிஞ்சுக்குங்க. பிரெயின் இமேஜ். 5வது விஷயம், ஒப்பிட்டு நிறுத்துங்க. இந்த கட்டத்துல மற்றவர்களின் வாழ்க்கை பார்த்து அவங்க முன்னேறிட்டாங்க, நான் இன்னும் இங்கே. இந்த எண்ணம் வந்தா உங்க சக்தி வெளியே போயிடும். உங்க பயணம் உங்க நேரத்துல தான். பிரெயின் இமேஜ். 6வது விஷயம், உங்க மனசு பேசுறத கேளுங்க. இந்த நேரத்துல உள்ளுக்குள்ள ஒரு குரல் வரும். அது சத்தமா இருக்காது, ஆனா தெளிவா இருக்கும். அந்த குரல் தான் உங்க உண்மையான வழிகாட்டி. பயமும் சந்தேகமும் சத்தம் போடும். அந்த அமைதியான குரலை புறக்கணிக்காதீங்க. பெல். 7வது விஷயம், விடாமல் நம்பிக்கையோட இருங்க. இந்த கட்டத்துல உடனடி மாற்றம் தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள வேலை நடக்குது. சீட்லிங். விதை மண்ணுக்குள் முளைக்கிறத நாம பார்க்க முடியாது. வார்னிங். கடைசி முக்கிய எச்சரிக்கை. இந்த நேரத்துல பெரிய தவறு என்னன்னா மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவது. அது பாதுகாப்பா தோணும், ஆனா அது சிறை. ஸ்டார் இமேஜ். உண்மை என்ன தெரியுமா? பிரபஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்தல, உங்களை தேர்ந்தெடுக்குது. கீ இமேஜ். நினைவில் வைக்க வேண்டிய கடைசி வரி, நீ தயாரான நாளிலிருந்து ஆசை தள்ளி போகாது, அது ஓடி வந்து உன்னை சந்திக்கும். இப்ப நீங்க இந்த வீடியோல கேட்டதை உள்ளுக்குள்ள உணர்ந்திருந்தீங்கன்னா நீங்க தப்பான இடத்துல இல்ல, நீங்க தாமதமான மனிதன் இல்ல, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டத்துல இருக்கீங்க. உங்க ஆசை தயாரா இருக்கு, பிரபஞ்சம் தயாரா இருக்கு. இப்ப நீங்களும் தயாராகிட்டீங்க. நீங்க இப்ப குழப்பத்துல இருக்கலாம், தனிமையில இருக்கலாம், எதுவும் நடக்காத மாதிரி தோணலாம். ஆனா உண்மை, உங்க வாழ்க்கை உங்களுக்கு பின்னாடி இல்ல, உங்க வாழ்க்கை உங்களை முன்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க ஓடல, உங்களை ஓட்டுறாங்க. பெல். ஒரு முக்கியமான உண்மை, பெரிய ஆசைகள்
சின்ன மனிதர்களை தேடி வராது. அவை உங்கள பெரிய மனிதனா மாட்டின பிறகுதான் உங்க வாழ்க்கைக்குள் வரும். அதனாலதான் பொறுமை கற்றுக் கொடுக்கறாங்க, அமைதி கொடுக்கறாங்க, தனிமை கொடுக்கறாங்க. இதெல்லாம் தண்டனை இல்ல, தேர்வு. மெடிடேஷன் இமேஜ். இப்ப ஒரு சின்ன ஆக்டிவேஷன். இப்ப நீங்க மெதுவா உங்களுக்குள்ளேயே இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. எனக்கு இப்ப புரியாம இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன். எனக்கு தேவையானது எனக்கு சரியான நேரத்துல தான் வரும். இந்த ஒரு வரி உங்க மனச சாஃப்ட் ஆக்கும், ரெசிஸ்டன்ஸ் குறையும். சீட்லிங். இன்னர் ஷிஃப்ட் எப்ப நடக்குது தெரியுமா? நீங்க எனக்கு வேணும்னு கேட்டதை விருத்தும்போது. அதுக்கு பதிலா நான் தயாராகிக்கிறேன்னு முடிவெடுத்த நாள்ல இருந்து பிரபஞ்சம் வேகமா நகரும். வேவ் இமேஜ். ட்ரஸ்ட் என்பதோட அர்த்தம். ட்ரஸ்ட்னா எதுவும் பண்ணாம இருக்கிறது இல்ல, அது பேனிக் இல்லாம பிரசன்ட்ல இருக்கிறது. நீ இப்ப இருக்கிற இடம் தவறானதில்ல, அது அடுத்த கதவுக்கு முன்னாடி. வார்னிங். இந்த ஃபேஸ்ல உங்க மனசு சொல்லும், விட்டுடலாமா, பழைய வாழ்க்கையே சேஃப். அந்த குரல் பயம். அது உண்மை இல்ல. உண்மையான சக்தி எங்க இருக்கு? நீ அமைதியா இருந்தாலும் நகர ஆரம்பிச்சிட்டே இருக்க. நீ பேசாம இருந்தாலும் உள்ளுக்குள்ள வேலை நடக்குது. உன்னை காணாத இடத்துல தான் பெரிய மாற்றம் உருவாகுது. நான் தாமதமானவனில்லை, நான் தவறானவனில்லை, நான் மறக்கப்பட்டவனில்லை, நான் தயாராகிக்கிட்டே இருக்கிறவன். இந்த வார்த்தைகள் உங்க உள்ளுக்குள்ள ஒரு கதவு திறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சதே ஒரு அறிகுறி. நீ தனியா இல்ல, நீ பின்னாடி இல்ல, நீ தவறான பாதையில இல்ல. உங்க ஆசை தயாரா இருக்கு, பிரபஞ்சம் தயாரா இருக்கு. இப்போ ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்களும் தயாராகிட்டீங்க.